இப்ப நீங்க எப்பவாவது மருத்துவமனைக்கு போய் உங்க உடம்புல ஏற்பட்ட ஒரு வலிக்காக எக்ஸ்ரே எடுத்திருக்கீங்களா? ம். நெறைய தடவ எடுத்திருக்கேன். எல்லாரும் எடுக்கிற ஒரு சாதாரண விஷயம் தானே அது. ஆமா, அதேதான். அந்த எக்ஸ்ரே முடிவுகள மருத்துவர் வெளிச்சத்துல வச்சு காட்டும்போது, அந்த எலும்புல உடைந்த அந்த வெள்ளைக்கோடு மிக தெளிவாக தெரியும். கண்டிப்பா. இதோ இங்கே தான் முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அவர் சொல்லும்போது, நமக்கு அந்த வலிக்காக ஒரு புறம் வருத்தம் இருக்கும். ஆமா, வருத்தம் இருந்தாலும், ஓகே, பிரச்சனை என்னவென்று கண்கூடாக தெரிந்து விட்டதே அப்படிங்கிற ஒருவித ஆறுதலும் நமக்கு ஏற்படும் இல்லையா? உண்மதான். ஒரு மனிதனின் உடல் ரீதியான பிரச்சனைகள கண்டுபிடிக்க நவீன அறிவியல் இப்படி எத்தனையோ கருவிகள நமக்கு குடுத்திருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல ஏற்படுற முறிவால், உங்க மனசுலயும் உங்களைச் சுற்றியுள்ள சமூக உறவுகளிலும் ஏற்படும் முறிவுகளை படம் பிடித்து காட்ட எந்த எக்ஸ்ரே இயந்திரமும் இதுவரை கண்டுபிடிக்கப்படல. ஒரு நிமிஷம், அந்த இயந்திரம் கண்டுபிடிக்கப்படவே இல்லேன்று நாம அப்படி முழுசா சொல்லிற முடியாது. ஓ, அப்படியா? வேற என்ன இருக்கு? அதாவது மனித உளவியல், சமூகத்தின் நிதர்சனம், ஒரு மனிதனின் வாழ்க்கைச் சூழல் அப்படின்னு வரும்போது நவீன எக்ஸ்ரே இயந்திரங்கள் வேணா தோற்று போகலாம். ஆனா பல 100 ஆண்டுகளுக்கு முன்பே நமது தமிழ் புலவர்கள் மனித மனதை ஸ்கேன் செய்யும் மிக துல்லியமான கருவிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க. வாவ்! அப்போ அந்த பழங்கால ஸ்கேனிங் ரிப்போர்ட்டுகள வச்சு தான் இன்று நமது இந்த ஆழமான உரையாடல நாம முன்னெடுக்க போகிறோம். நிச்சயமா. வறுமை அப்படிங்கிற அந்த ஒற்றை சொல் ஒரு மனிதனின் அக உலகத்தையும் புற உலகத்தையும் எப்படி சின்னாபின்னமாக்குகிறது அப்படிங்கறத அவங்க அளவுக்கு துல்லியமா யாரும் பதிவு செய்திருக்க முடியாது. ஆக நீங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி புலவர் குழந்தை அவர்கள் தொகுத்த நீதிக் களஞ்சியம் அப்படிங்கிற நூலில் உள்ள 61வது அதிகாரமான இன்மை, அதாவது வறுமை பற்றிய ஒரு உளவியல் ரீதியான அலசல் தான். ஆமா, இந்த தொகுப்புல நாலடியார், நல்வழி, பழமொழி, நீதி நெறி விளக்கம் அப்படின்னு பல நூல்களின் பாடல்களை இன்று நாம் வேறொரு கோணத்துல பார்க்க போகிறோம். ஏன்னா வறுமை அப்படின்னா வெறும் பர்ஸ்ல பணம் இல்ல, பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்ல அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. அது உங்க மூளை எப்படி செயல்படுது, நீங்க உங்களை எப்படி பார்க்கறீங்க, உங்க நெருங்கிய நண்பர்கள் உங்களை எப்படி பார்க்கறாங்க அப்படிங்கறதையே முற்றிலுமா மாற்றி எழுதும் ஒரு கொடூரமான சாஃப்ட்வேர் அப்டேட் மாதிரி. சாஃப்ட்வேர் அப்டேட், சூப்பரான வார்த்தை. சரி, இந்த வறுமை ஒரு மனிதனுக்குள் எப்படி நுழைகிறது அப்படிங்கறத பத்தி இந்த இலக்கியங்கள் என்ன சொல்லுது? இப்ப பாத்தீங்கன்னா, நாலடியாரோட 949வது பாடல் இத மிகச் சுவாரஸ்யமான ஒரு இயற்பியல் விதியோடு ஒப்பிட்டு விளக்குது. இத நீங்க கொஞ்சம் கற்பனை செய்து பார்க்கணும். சொல்லுங்க, நான் கற்பனை செஞ்சுக்கிறேன். தண்ணீர் கூட நுழைய முடியாத மிகச்சிறிய இடுக்குகளில் நெய் எளிதாக ஊடுருவி விடும், சரிதானே? அதேதான். சரி, இப்போ நெய்ய விட நுட்பமானது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ம், தெரியலையே. காற்றா இருக்குமோ? இல்ல, புகை. கதவு, ஜன்னல் அப்படின்னு அனைத்தையும் நீங்க இறுக்கமா மூடினாலும், கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறிய துவாரம் இருந்தா போதும். புகை அந்த அறைக்குள் முழுமையாக ஊடுருவி விடும். ஓ, ஆமாம்ல. ஒரு சின்ன கேப் இருந்தா போதும், புகை உள்ள வந்துடும். ஆனா, நாலடியார் இதவிட பயங்கரமான ஒன்றை சொல்லுது. அந்த புகை கூட நுழைய முடியாத அளவுக்கு மிக மிகச் சிறிய துளைகள் இருந்தாலும், எந்த தடையுமின்றி வறுமை ஒரு மனிதனின் வாழ்க்கைக்குள் நுழைந்துவிடும் அப்படின்னு சொல்லுது. வாவ்! புகையை விட நுட்பமானது வறுமையா? இத கேட்கும்போது எனக்கு உடனே கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கிற அந்த விஷவாயு தான் நினைவுக்கு வருது. ரொம்ப சரியான ஒரு ஒப்பீடு. கார்பன் மோனாக்சைடு எப்படி செயல்படும்? அது கண்களுக்கு தெரியாது, அதுக்கு வாசனையும் கிடையாது. நீங்க உங்க வீட ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு நினைச்சு நிம்மதியா தூங்கி கொண்டிருக்கும் போது, அது எந்த சத்தமும் இல்லாம கதவு இடுக்குகள் வழியா உள்ள வரும். ம். என்ன பண்ணும்? அது உங்க மூளைக்கு செல்லும் ஆக்சிஜனை தடுத்து, உங்களை அறியாமலேயே உங்களை முடக்கிவிடும். வறுமையும் அப்படிதானே செயல்படுது? எக்ஸாக்ட்லி. வறுமை ஏதோ ஒரு நாள் காலையில வாசல்ல நின்னு, நான் வந்து விட்டேன் அப்படின்னு பெல் அடிச்சு சொல்றது கிடையாது. ஆமா. முதல்ல அது நீங்க சூப்பர் மார்க்கெட்ல வாங்குற பொருட்கள்ல ஒரு சின்ன சமரசமாக நுழையும். அப்புறம் உங்க குழந்தைகளோட ஆசைகளை மறுக்கும்போது ஒரு குற்ற உணர்ச்சியா மாறும். அப்புறம் மெல்ல மெல்ல உங்க தன்னம்பிக்கையை அப்படியே அரித்து தின்னும். அந்த மெதுவான ஆனால் உறுதியான ஊடுருவலைத்தான் நாலடியார் அவ்வளவு நுட்பமாக பதிவு செய்யுது. அது உங்க அன்றாட முடிவுகள், உங்க உடல் மொழிய, நீங்க மற்றவர்களிடம் பேசும் விதத்தை என அனைத்தையுமே மாற்றிவிடுது. அதாவது நம்ம மூளையோட செயல்பாட்டையே அது வறுமை அப்படிங்கிற ஒரு லென்ஸ் வழியா பார்க்க வச்சிடுது. கண்டிப்பா. சரி, இப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத வாயுவாக ஒரு மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் வறுமை நுழைந்து விடுகிறது அப்படின்னு வச்சுப்போம். ஆனா அது அவனுக்குள் மட்டுமே தங்குவதில்லையே.
அந்த புகை எப்போது வெளி உலகத்திற்கு தெரிய ஆரம்பிக்கிறதோ அப்போது இந்த சமூகம் தன் முகமூடியை கழட்டி வைத்துவிட்டு தனது உண்மையான முகத்தை காட்டத் தொடங்கும் இல்லையா? ஆமா, அங்கதான் மிகப்பெரிய வலியே இருக்கு. இந்த இலக்கியங்கள் அந்த சமூகத்தின் முகத்தை எப்படி படம் பிடித்து காட்டுது தெரியுமா? இங்குதான் நாலடியார் நாம் சற்றும் எதிர்பாராத ஒரு உளவியல் உண்மையை பேசுது. என்ன உண்மை அது? எனக்கு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. நாலடியாரோட 948வது பாடல்ல உலகம் மனிதர்களை எப்படி மதிப்பிடுகிறது அப்படின்னு ஒரு பட்டியல் வருது. ஒருவன் காவி உடை அணிந்த துறவியாகவே இருந்தாலும் அவனிடம் சிறிது பொருள் இருந்தால் இந்த சமூகம் அவனை பெரிய ஞானியாக கொண்டாடும். சரி, பணம் இருந்தா எல்லாரும் கொண்டாடுவாங்க, அது வழக்கமான ஒண்ணுதானே? ஆனா அடுத்த வரிய கவனிங்க. அவன் மிக உயர்ந்த பரம்பரையில் மிகப்பெரிய குடியில் பிறந்திருக்கான். ஆனா அவனிடம் பணம் இல்ல அப்படின்னா சமூகம் அவனை எப்படி பார்க்கும் தெரியுமா? எப்படி பார்க்கும்? மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அவ்வளவுதானே? இல்ல, செத்த பிணத்திற்கடை அப்படின்னு பாதல் சொல்லுது. அதாவது உயிரில்லாத ஒரு பிணத்தை விட கேவலமாக கீழாக இந்த உலகம் அவனை நடத்தும். ஒரு நிமிஷம். பிணத்தை விட கீழாகவா? நீங்க ஒரு மனிதனின் பொருளாதார நிலை குறைந்தால் அவனுக்கு மரியாதை குறையும் அப்படின்னு சொல்றது சாதாரணமான ஒண்ணு. ஆனா செத்த பிணத்தோட ஒப்பிடுவது அப்படிங்கறது மனசை அப்படியே குறைய வைக்குது. எனக்கும் முதல் தடவை படிக்கும்போது அப்படிதான் தோணுச்சு. ஏன் அப்படி ஒரு கொடூரமான ஒப்பீட்டை புலவர்கள் கையாள வேண்டும்? பிணத்திற்கு மனிதர்கள் செலுத்தும் மரியாதையை சற்று யோசித்து பார்த்தால், இருந்த உடலுக்கு பட்டு துணி போர்த்துகிறார்கள், மாலை அணிவிக்கிறார்கள், கண்ணீர் விடுகிறார்கள். ஆனா உயிருடன் இருக்கும் ஏழையே ஏன் பிணத்தை விட மோசமா பார்க்கணும்? ஏன்னா நீங்க சொன்ன அந்த பிணம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது. நீங்க அந்த பிணத்துக்கு ஒரு பெரிய மாலை போட்டா அது திடீர்னு எழுந்து உட்கார்ந்து உங்களுக்கு எனக்கு ஒரு 5000 ரூபாய் கடன் கொடுங்களே அப்படின்னு கேட்க போறது கிடையாது. ஓ, இப்போ புரியுது. பிணத்தால் நமக்கு எந்த விதமான நிதி நெருக்கடியும் வராது. ஆமா. ஆனால் உயிருடன் இருக்கும் ஒரு வறியவன் உங்க எதிரே வரும்போது உங்க ஆழ்மனதில் ஒரு எச்சரிக்கை மணி அடிக்கும். இவன் நம்மிடம் உதவி கேட்டு விடுவானோ, இவனோடு பேசினால் இவனுடைய கஷ்டம் நமக்கும் தொற்றிக் கொள்ளுமோ அப்படிங்கிற ஒருவித உளவியல் பயம் அது. அப்ப வறுமை என்பதை ஒரு தொற்று நோயை போல இந்த சமூகம் பார்க்குது, அப்படிதானா? நிச்சயமா. வறுமை ஒரு கண்டேஜியன் மாதிரி. அதனால தான் அவனை பிணத்தை விட ஆபத்தானவனாக கருதி சமூகம் அவனை விட்டு விலகி ஓடுது. இத கேட்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இது வறியவர்களின் உளவியல் அல்ல, மாறாக பணப்படைத்தவர்களின் பாதுகாப்பற்ற மனநிலையை, அதாவது அவங்களோட இன்செக்யூரிட்டியை வெளிச்சல் போட்டு காட்டுற மாதிரி இருக்கு. 100க்கு 100 உண்மை. நீங்க உங்க வாழ்க்கையில உள்ள உறவுகளை கொஞ்சம் அசை போட்டு பாருங்க. நாம எல்லோரும் எங்களுக்குள் இருப்பது அத்தனை தூய்மையான நட்பு, ஆழமான சொந்தம் அப்படின்னு பெருமை பேசிக்கொள்கிறோம். ஆனா நாலடியார் இதையும் விட்டு வைக்கல போல இருக்கே. கண்டிப்பா விடல. நாலடியாரின் 950 மற்றும் 956 ஆகிய பாடல்கள் இயற்கையோடு இணைத்து ஒரு அருமையான ஆனால் நிதர்சனமான உவமைய முன்வைக்குது. அது என்ன ஓம? நீங்க ஒரு மலையில அழகாக பூத்து குலுங்கும் காந்தல் மலரை பார்த்திருப்பீங்க. அந்த மலர்ல தேன் இருக்கும் வரை வண்டுகள் அதை சுற்றி சுற்றி ரிங்காரமிடும். ஆமா, தேன் இருந்தா வண்டுகள் வரும். ஆனா அதே செடியில பூக்கள் பூக்காவிட்டாலோ அல்லது தேன் தீர்ந்து விட்டாலோ வண்டுகள் அந்த பக்கமே தலை வைத்து படுக்காது. அதுபோலவே ஒருவனிடம் செல்வம் கொட்டி கிடக்கும் போது அவனது சுற்றத்தாரும் நண்பர்களும் அவனை தேடி வருவாங்க. அப்போ வறுமை வந்தா? அவனிடம் வறுமை குடி புகுந்தால் அந்த உறவுகள் அனைத்தும் அந்த வண்டுகளைப் போலவே பறந்துவிடும். இது நாம இன்று சோஷியல் மீடியால பாக்குறோமே, அது போலதான் இருக்கு. நீங்க வெற்றி படங்களை பதிவிடும்போது ஆயிரக்கணக்கான லைக்ஸ் குவியும். ஆனா நீங்க ஒரு நிஜமான மனச்சோர்வுல சிக்கி உதவிக்காக குரல் கொடுத்தா அந்த ஆயிரக்கணக்கான நபர்களில் ஒருவர் கூட நேரில் வரமாட்டாங்க. அதேதான். பழமொழியின் 957வது பாடலும் இதே கருத்தை தான் சொல்லுது. ஒருவனிடம் பணம் இருக்கும்போது காகம் போல 1000 பேர் மொய்ப்பார்கள், ஒன்றாக சேர்ந்து விருந்து உண்பார்கள். ஆனா வறுமை அப்படின்னு வந்துட்டா அந்த 1000 பேரில் ஒருவர் கூட நீங்க நலமாக இருக்கிறீர்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க. அட பாவமே, இது ரொம்ப கஷ்டமா இருக்கே. இதைவிட பெரிய சோகம் என்னவென்றால், நீதிநெறி விளக்கத்தின் 959வது பாடல் சுட்டிக்காட்டும் உண்மைதான். ஒரு ஏழை அவனுக்கு எவ்வளவுதான் பலந்த அறிவிருந்தாலும், அவன் மிக இனிமையாக அடக்கமாக உண்மையாக பேசினாலும் அவனது சொல்லை இந்த பௌதிக உலகம் காது கொடுத்து கேட்காது. ஆனா பணக்காரன் பேசினா கேட்பாங்களா? அதுதான் சமூகத்தின் முரண்பாடு. ஒரு செல்வந்தன் எந்த முட்டாள்தனமான தர்க்கத்திற்கு ஒவ்வாத கடுமையான சொற்களை பேசினாலும் இந்த உலகம் அவன் காலடியில் மண்டியிட்டு அதை கேட்கும். சற்று பொறுங்க, எனக்கு இங்கே ஒரு முரண்பாடு தோணுது. என்ன முரண்பாடு? சொல்லுங்க. இந்த பழங்கால இலக்கியங்கள் மனித சமூகத்தை பற்றி ரொம்பவும் சினிசிசம் நிறைந்த ஒரு பார்வைய,
அதாவது ரொம்ப நெகட்டிவான ஒரு பார்வையை முன்வைக்கின்றனவோ என்று எனக்கு தோணுது. ஏன் அப்படி தோணுது? அதாவது இந்த உலகத்தில் உண்மையான அன்பிற்கோ மனித நேயத்திற்கோ இடமே இல்ல, அனைவருமே சந்தர்ப்பவாதிகள், எல்லாமே வெறும் சுயநலம் மட்டும்தான் அப்படின்னு அவங்க ஒட்டுமொத்தமாக முத்திரை குத்துவது போல ஒரு பிம்பம் விழுகிறதே. மனிதர்களை இவ்வளவு மோசமாக எடை பார்ப்பது சரியானதா? நீங்க கேட்பது ரொம்ப நியாயமான கேள்வி. மேலோட்டமாக பார்க்கும்போது இது எல்லாமே எதிர்மறையாக எழுதப்பட்டது போலத்தான் தோன்றும். ஆனால் ஆழமாக பார்த்தால் இது எதிர்மறை பார்வை அல்ல, இது மிக துல்லியமான ஆப்ஜெக்டிவான பார்வை. ஆப்ஜெக்டிவ் பார்வையா? கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? கண்டிப்பா. மனிதன் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு கற்பனையை விட்டுவிட்டு, மனிதன் உண்மையில் எப்படி செயல்படுகிறான் அப்படிங்கிற அந்த உளவியலை அவர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க. புரியுது. வரலாற்று பின்னணியில் பார்த்தாலும் சரி, இன்றைய கார்ப்பரேட் உலகில் பார்த்தாலும் சரி, ஒருவருடைய நெட்வொர்க் தான் அவருடைய நெட்வொர்க்கை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறது ஒரு எழுதப்படாத விதி. அது உண்மைதான். சில தனிப்பட்ட உறவுகள்ல நிபந்தனையற்ற அன்பு வேணும்னா சாத்தியமாகலாம். ஆனா ஒட்டுமொத்த சமூக கட்டமைப்பும் ஒரு விதமான பரிவர்த்தனையின் அடிப்படையில் தான் இயங்குது. இந்த பாடல்கள் யாரையும் குறை கூறவில்லை. இதுதான் மனித இயல்பு அப்படிங்கிற கசப்பான உண்மைய எவ்வித பூச்சுமின்றி கண்ணாடியாக காட்டுது. வாவ், அது ஒரு அற்புதமான விளக்கம். அவங்க நீதிபதிகளாக செயல்படவில்லை, சிறந்த உளவியலாளர்களாக செயல்பட்டிருக்கிறார்கள். சரி, சமூகத்தின் புறக்கணிப்பை தாண்டி ஏழ்மையின் மிக அடிப்படையான எந்த நேரமும் ஒருவனை துரத்தும் உடல் ரீதியான போராட்டத்திற்கு வருவோம். அதாவது பசி. ஆமா, அசி. சமூகத்திடம் பேசுவதை விட்டுவிட்டு ஒரு மனிதன் தன் சொந்த வயிற்றுடன் நடத்தும் ஒரு விவாதம் பற்றி இந்த பாடல்கள் பேசுது இல்லையா? இது நகைச்சுவையும் அளவற்ற சோகமும் கலந்த ஒரு பகுதியாக எனக்கு தோணுது. நிச்சயமா. அறநெறிச்சாரம் 958 மற்றும் நல்வழி 960 ஆகிய பாடல்களை படிக்கும்போது நமக்கு சிரிப்பு வரும், அதே சமயம் கண்கள்ல நீரும் கசியும். வயித்துக்கிட்ட விவாதமா? அப்படி என்னதான் சொல்றான் அந்த ஏழை? பசியால் வாடும் ஒருவன் தன் சொந்த வயிற்றை பார்த்து பேசுகிறான். அவன் தன் வயிற்றிடம் ஒரு டீல் பேச முயல்கிறான். என்ன டீல்? அடே வயிறே, எனக்கு வறுமை வந்துவிட்டது. இன்று என்னிடம் உணவில்லை. அதனால் இன்று ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் செய்து கொண்டு அமைதியாக இரு என்று சொன்னால் நீ என் பேச்சை கேட்க மறுக்கிறாய். பசி பொறுக்காது இல்லையா? சரி, சாப்பாடு கிடைச்சா என்ன பண்ணுவான்? அதுதான் அடுத்த வரி. சரி, இன்று எனக்கு எதிர்பாராத விதமாக நிறைய உணவு கிடைத்துவிட்டது. அதற்காக நாளைக்கும் சேர்த்து இன்றே 2 நாட்களுக்கான உணவை சாப்பிட்டுக்கொள் என்று சொன்னாலும் நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். அன்றாட உணவுக்காக உன்னோடு போராடி வாழ்வதே எனக்கு பெரும் பாடாக இருக்கிறது அப்படின்னு அவன் புலம்புறான். இது கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. நீங்க இப்ப வேலைக்கு செல்லும் வழியில் டிராஃபிக்ல சிக்கிக்கொண்டு இந்த ஆழமான உரையாடலை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களிடம் நான் ஒன்றை கேட்கிறேன். ரொம்ப முக்கியமான கேள்வி இது, சொல்லுங்க. நாம என்னதான் பெரிய பெரிய வார்த்தைகளில் நம்முடைய கரியர், லட்சியம், பேஷன், ஸ்டார்ட் அப் என்றெல்லாம் நாகரிகளாக பேசிக்கொண்டாலும் நாம ஓடும் இந்த ஓட்டத்தின் ஆணிவேர் அந்த வயிற்று பசிதானே. கண்டிப்பா. வேற என்ன காரணமா இருக்க முடியும்? நவீன காலத்தில் நாம் சொல்லும் ரேட் ரேஸ் என்பதன் ஆரம்ப புள்ளி இந்த வயிறுதான். அந்த வயிறு கேட்கும் தினசரி வரியை செலுத்தவே மனிதன் தன் வாழ்நாள் முழுவதையும் செலவிடுகிறான். இதையேதான் நல்வழியின் 961வது பாடல் சொல்லுது. மனிதர்கள் இந்த ஒற்றை வயிற்றுக்காக என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று ஒரு பட்டியலையே அந்த பாடல் தருது. என்னென்ன செய்றாங்க? உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் குளிர்ந்த கடலை கடந்து சென்று வாணிகம் செய்றாங்க. சுயமரியாதையை விட்டு விட்டு பிறரிடம் சென்று அடிமை வேலை செய்றாங்க. ஐயோ, பசிக்காக அடிமை வேலை கூடவா? ஆமா, அது மட்டுமில்லாம கடவுளை தேடுவது போல போலி வேஷம் போட்டு திரிகிறார்கள். எந்த தகுதியும் இல்லாதவர்களை வெறும் பணத்திற்காக புகழ்ந்து பாடுகிறார்கள். ஒரு மனிதன் செய்யக்கூடிய அத்தனை சமரசங்களுக்கும் தரம் தாழ்ந்த செயல்களுக்கும் பின்னணியில் இருப்பது இந்த வயிற்றின் கொடுமைதான் அப்படின்னு பாடல் சொல்லுது. வாவ்! பசி என்பது வெறும் வயிற்றை மட்டுமல்ல, மனிதனின் ஒட்டுமொத்த அடையாளத்தையும் குணாதிசயத்தையும் தின்று செரித்து விடுகிறது என்ற இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம். உண்மைதான். பசி வந்தா பத்தும் பறந்து போகும்னு ஒரு பழமொழி கூட இருக்குல்ல? ஆமா, அதத்தான் நானும் கேட்க வந்தேன். ஒரு மனிதனின் அடிப்படை பசி தீர்க்கப்படும் வரைதான் அவனது உயர்ந்த குணங்களெல்லாம் வேலை செய்யுமா? பசி ஒருவனது மூளையையும் அறநெறிகளையும் எப்படி முற்றிலுமாக சிதைக்கிறது என்பதை பற்றி இந்த பாடல்கள் ஆழமாக பேசுதான். இங்குதான் நம்ம மிக முக்கியமான ஒரு உளவியல் கோட்பாட்டிற்கு வரும். மாஸ்லோவின் தேவைகள் படிநிலையை, அதாவது மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அந்த பிரமிடு மாதிரி இருக்குமே, அதுதானே? அதேதான். அடிப்படை தேவைகளான உணவும் நீரும் கிடைக்காத போது சுயமரியாதை, சமூக அங்கீகாரம் போன்ற மேல்மட்ட தேவைகளை
மனித மூளை தானாகவே அணைத்துவிடும். இத நல்வழி எப்படி சொல்லுது? 962வது பாடல் இதை எப்படி பட்டியலிடுகிறது பாருங்க. ஒரு மனிதனுக்கு பசி என்று வந்துவிட்டால் 10 விஷயங்கள் அவனை விட்டு தானாக பறந்து போய்விடுமாம். 10 விஷயங்களா? அது என்னென்ன? மானம், உயர்ந்த குலப்பெருமை, கற்ற கல்வி, அறிவு, பிறருக்கு கொடுக்கும் கொடை குணம், தவம், முயற்சி, தன் மனைவியின் மீதான காதல் என அத்தனையும் காற்றில் பறந்துவிடும். ஒரு நிமிஷம், கல்வியும் அறிவும் கூட பறந்து விடுமா? அது எப்படி சாத்தியம்? அதுதான் பசியின் கொடூரம். நாலாடியார் 954வது பாடல் அதையும் விளக்குது. ஒருவன் எவ்வளவு கூர்மையான நுண்ணறிவு படைத்தவராக இருந்தாலும் வறுமை அவனது மூளையின் சிந்திக்கும் திறனை மழுங்கடித்து விடும் அப்படின்னு சொல்லுது. அதாவது நம்ம மூளை சர்வைவல் மோடுக்கு சென்று விடுகிறது. உயிர் வாழ வேண்டும் என்ற ஒற்றை நோக்கம் மட்டுமே இருக்கும்போது இந்த சமூகம் கட்டமைத்து வைத்திருக்கும் மானம், குலம், பெருமை போன்ற கற்பனையான விஷயங்களுக்கு மூளையில் இடமில்லாமல் போய்விடுகிறது. இது ஒரு கசப்பான உயிரியல் உண்மை. ரொம்ப சரியா சொன்னீங்க. சரி, பணம் இல்லை என்றால் ஒருவனின் கல்வி அழிவு எல்லாம் மதிப்பிழந்து விடும் அப்படின்னு பார்த்தோம். ஆனா இதைவிட கொடூரமான ஒரு விஷயத்த பாடல் 963 சொல்றதா சொன்னீங்களே. ஆமா, அந்த பாத சொல்லும் உண்மை ரொம்பவே வலி நிறைந்தது. ஒருவனிடம் எவ்வளவு பெரிய கல்வி இருந்தாலும், உலகமே வியக்கும் திறமை இருந்தாலும், அவனிடம் பணம் இல்லாவிட்டால் அவனை பெற்றெடுத்த சொந்த தாயே மதிக்க மாட்டாள். தாயே மதிக்க மாட்டாளா? அடக்கடவுளே! அது மட்டுமில்ல, அவனோடு வாழும் மனைவியும் அவனை சட்டை செய்ய மாட்டாள் என்கிறது அந்த பாடல். வறுமை என்பது வீதிக்கு வரும்போது மட்டுமல்ல, வீட்டுக்குள்ளும் ஒருவனை முற்றிலும் தனிமைப்படுத்தி அனாதையாக்கி விடுகிறது. ஒரு மனிதன் தனது தாயுடமும் மனைவியுடமும் கூட பணத்தின் மூலமாகத்தான் தன் மதிப்பை நிரூபிக்க வேண்டும் என்பது நெஞ்சை பிழியும் நிதர்சனம். உண்மைதான், இதுதான் உலக வழக்கம். இந்த தனிமைப்படுத்தப்படுதலின் உச்சக்கட்டத்தை பற்றி பேசும் அந்த நீதி வெண்பாவின் 964வது பாடலுக்கு இப்போது நாம் வர வேண்டும். இதைத்தான் நான் தி அல்டிமேட் மெட்டஃபர் அப்படின்னு சொல்வேன். ஆமா, அந்த பாடல் ஒரு மாஸ்டர்பீஸ். இதை படிக்கும்போது ஒரு நிமிடம் மூச்சு முட்டி விட்டது போல ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அந்த முத்தாய்ப்பான ஓமையை நீங்க இப்ப விளக்கணும். கண்டிப்பா. அது தமிழ் இலக்கியம் உலகிற்கு அளித்த மிகச்சிறந்த, அதே சமயம் அதிர்ச்சியூட்டும் கற்பனைகளில் ஒன்று. அந்த பாடல் உலகத்தில் உள்ள மெல்லிய பொருட்களை பற்றி பேசுது. ஒரு இரும்பு துருமை விட பஞ்சு மிகவும் மென்மையானது, எடை குறைவானது இல்லையா? ஆமா, பஞ்சு ரொம்ப லேசானது. அந்த பஞ்சை விட தாமரை தண்டிலிருந்து எடுக்கப்படும் நூல் மிகவும் மெல்லியது. சரி, அதை விட மெல்லியது வேற என்ன இருக்க முடியும்? அங்கதான் கவிஞர் நிக்கிறாரு. வறுமையில் வாழும் ஒரு ஏழை இருக்கிறானே, அவன் அந்த தாமரை நூலை விடவும் மெல்லியவன், மிக மிக லேசானவன் என்கிறது பாடல். ஒரு நிமிஷம், அவன் சாப்பிடாம மெலிந்து உடல் எடை குறைந்து காற்றைப் போல லேசாகி விட்டான் என்ற அர்த்தத்துல அப்படி சொல்றாங்க? இல்ல, அங்குதான் அந்த புலவரின் அதீத கற்பனை ஒரு பிரம்மாண்டமான உளவியல் உண்மையாக மாறுகிறது. உலகத்துல உள்ள எந்த பொருளையும் காற்று தன் இஷ்டப்படி அடித்துச் செல்லும் அல்லவா? ஆமா, காத்தடிச்சா எல்லாமே பறக்கும். அதிலும் பஞ்சு அல்லது தாமரை நூலையெல்லாம் காற்று அனாயாசமா பறக்கவிட்டு விளையாடும். ஆனா அந்த தாமரை நூலை விட மெல்லியவனான இந்த ஏழையை மட்டும் அந்த பலத்த காற்று கூட அடித்துச் செல்லாதான். காற்று அவன் பக்கமே வராதே என்கிறது பாடல். ஏன்? காத்துக்கு என்ன பிரச்சனை? ஏழைய மட்டும் ஏன் காத்து அடிச்சிட்டு போகாது? ஏன்னா, ஒருவேளை நாம் இந்த ஏழையை நெருங்கிச் சென்றால் இவன் தன்னிடம் இருக்கும் வறுமை தாங்க முடியாமல் நம்மிடமே ஏதாவது உதவி கேட்டு விடுவானோ என்று பயந்து அந்த இயற்கை சக்தியான காற்று கூட இவனை தொடாமல் விலகிச் செல்லுமா. ஓ மை காட்! இதை கேட்கும்போதே எனக்கு முதுகுத்தண்டு சில்லிடுகிறது. என்ன ஒரு கற்பனை! மனிதர்கள்தான் பணமில்லாதவனை பார்த்து பயந்து விலகி ஓடுகிறார்கள் என்றால், பஞ்சை பறக்கவிடும் காற்று கூட அவனிடம் பேச பயப்படுகிறது என்றால், வறுமையில் இருக்கும் ஒரு மனிதன் இந்த அண்ட சராசரத்தில் எந்த அளவுக்கு முற்றிலுமாக தனிமைப்படுத்தப்படுகிறான் என்பதை இதைவிட எப்படி சொல்ல முடியும்? இதைவிட வலிமையான ஒரு உவமைய உலக இலக்கியங்கள்ல தேடாம கூட கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அவனுடைய அந்த எக்ஸிஸ்டென்ஷியல் ஐசோலேஷன், அதாவது இருத்தலியல் தனிமை அப்படிங்கிறது உச்சக்கட்ட பயங்கரம். முற்றிலும் உண்மை. இது ஏதோ அடுக்குமொழி கவிதை நயம் அல்ல. வறுமை எப்படி ஒரு மனிதனை தீண்டத்தகாதவனாக, இந்த இயற்கையை ஒதுக்கி வைக்கும் ஒரு உபரியான பொருளாக மாற்றுகிறது என்பதன் ஆழமான பதிவு இது. நிச்சயமா, ஏழ்மை ஒரு மனிதனை எத்தகைய இருட்டறைக்குள் தள்ளுகிறது என்பதை இந்த பாடல் மிக சுலபமாக புரிய வைத்து விடுகிறது. ஆமா, இது வெறும் வார்த்தைகள் இல்ல, மனித மனதின் ஆழமான வலிய படம் பிடிச்சு காட்டுற நிஜம். நாம இன்று விவாதித்த இந்த நீதி களஞ்சிய பாடல்கள்
ஏதோ பழைய காலத்து வறுமையின் புலம்பல்கள் என்று நான் ஆரம்பத்தில் நினைத்தேன். ஆனா இவை மனித மனதையும் மனிதர்கள் இயங்கும் சமூகத்தையும் தோலுரித்து காட்டும் ஆழமான உளவியல் மற்றும் சமூகவியல் ஆய்வுகள். கண்டிப்பா. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நாம இன்று தொழில்நுட்பத்தில் எவ்வளவுதான் முன்னேறி செயற்கை நுண்ணறிவு, செவ்வாய்க்கிரக பயணம் என்று பேசிக்கொண்டாலும் மனிதனின் அடிப்படை மனநிலை ஒரு மில்லிமீட்டர் கூட மாறவே இல்ல. ஒரு மனிதனை அவன் உடுத்தியிருக்கும் ஆடை, அவன் பயன்படுத்தும் வாகனம், அவனது வங்கிக் கணக்கு ஆகியவற்றைக் கொண்டு எடை போடும் வழக்கம் இன்றும் நம்மிடம் ஆழமாக பதிந்துள்ளது. இதை படித்துவிட்டு நாம் மற்றவர்களை குறை சொல்வதில் எந்த பயனும் இல்லை. இது நமக்கு நாமே பிடித்துக் கொள்ளும் ஒரு கண்ணாடி. சரியா சொன்னீங்க. ஒவ்வொரு மனிதனும் தன்னை பரிசோதித்துக் கொள்ள வேண்டும். நாம் நம்மை சுற்றியுள்ளவர்களை அவர்களின் பணத்திற்காக பழகுகிறோமா அல்லது அவர்களின் குணத்திற்காக மதிக்கிறோமா என்ற கேள்வியை இந்த பாடல்கள் ஆழமாய் எழுப்புகின்றன. உண்மைதான். நீங்க அடுத்த முறை உங்க நண்பர்களையோ அல்லது புதிய நபர்களையோ சந்திக்கும்போது உங்களின் சொந்த சார்பு நிலைகளை, அதாவது உங்க பயாஸை நீங்களே கேள்வி கேட்டு பாருங்க. ஒருவரின் பொருளாதார நிலையை கொண்டு நாம் அவர்களை எப்படி மதிப்பிடுகிறோம் என்பதை சற்று சிந்திட்டு பாருங்கள். ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு சுய பரிசோதனை. நம்ம ஆரம்பத்துல எக்ஸ்ரே இயந்திரத்தை பத்தி பேசணும் இல்லையா? மனதனுக்குள் இருக்கும் இந்த வறுமை சார்ந்த உளவியல் முறிவுகளை, சமூகம் அவன் மீது செலுத்தும் அழுத்தங்களை எந்த கருவியும் காட்டாது. ஆனால் பல 100 ஆண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட இந்த இலக்கியங்கள் அந்த அகமுறிவுகளை மிக தெளிவாக ஸ்கேன் செய்து நம் கைகளில் கொடுத்துவிட்டன. மிக அருமையான ஒரு முடிப்பு இது. விடைபெறுவதற்கு முன் உங்களுக்கு ஒரு ஆழமான கேள்வியை விட்டுச் செல்ல விரும்புகிறேன். மானம், குலப்பெருமை, கூர்மையான அறிவு, பண்பு, காதல் என அத்தனை உயர்ந்த குணங்களும் ஒரு மனிதனுக்கு பசியின்று வந்துவிட்டால் காற்றில் பறந்து போகும் அப்படின்னு பார்த்தோம். அப்படியானால் உண்மையான நற்குணம் என்ற ஒன்று மனிதர்களுக்குள் தனித்து இயங்குகிறதா, அல்லது நமது அறநெறிகள், தர்மங்கள், உயர்ந்த எண்ணங்கள் எல்லாமே நமது அடிப்படை தேவைகள் நிறைவேறியிருக்கும் வரை மட்டுமே உயிர் வாழும் ஒரு ஆடம்பரப் பொருள்தானா? உங்கள் சிந்தனைக்கு இதை விட்டுவிடுகிறோம். மீண்டும் ஒரு ஆழமான உரையாடலில் சந்திப்போம்.